நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைஞ்சால் தானே கீழே விழுறது மேலே எந்திரிக்கிறதுலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. உங்களை உறுதியாய் நிற்க வைப்பார். அல்லேலூயா. எத்தனை எதிரிகள் எத்தனை வல்லமைகள் எதிர்த்து வந்தாலும் அசையாமல் இருக்கும்படி என் தேவனாகி நல்லா மேலே கையை தட்டி ஆமென் சொல்ல விரும்பினா, இந்த மனது அங்கீகரிக்காம கடவுளாலேயே ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளாலேயே ஒன்றும் ஏன் செய்ய முடியாதுன்னா, இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணுமோ அது மனுஷனால மட்டும்தான் நடக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்து மனிதனுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டார். எந்த சோதனையும் யோசேப்பு அசைக்க முடியல. ஏன்னா கனவை கொடுத்தவர் கர்த்தர். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு தரிசனத்தை கொடுத்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை மீட்டுக் கொண்டவர் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் நீ அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16:8 இங்கிலீஷ்ல தான் வாசிச்சேன், தமிழ்ல வாசிங்க. கரெக்ட். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஸோ இந்த மாதம் நம்முடைய வாக்குத்தத்தம், நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி எல்லாம் அல்லேலூயா சொல்ல விரும்புகிறவங்க அல்லேலூயா சொல்லாம எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அசைக்கப்படுவதில்லைன்னு விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இருந்தா அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்கிறான். நான் என்ன பண்ணுறேன், வலது பார்சத்தில் அந்த வசனம் வாசிங்க. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்ன சொல்கிறான்? I kept the God always in my front, always before me. எனக்கு முன்பாக என் தேவனை நான் வைத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. கவனிங்க. நான் இப்படி சொல்கிறேன், நான் முதல்ல அசைக்கப்படுவதில்லை முடிச்சிருவோம். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைஞ்சால் தானே கீழே விழுறது மேலே எந்திரிக்கிறதுலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. உங்களை உறுதியாய் நிற்க வைப்பார். அல்லேலூயா. எத்தனை எதிரிகள் எத்தனை வல்லமைகள் எதிர்த்து வந்தாலும் அசையாமல் இருக்கும்படி என் தேவனாகி நல்லா மேலே கையை தட்டி ஆமென் சொல்ல விரும்பினா, நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல விசுவாசம் இருக்கா? நான் சொல்கிறேன், அவர் சொன்னார்னா சொன்னபடி செய்வார். அவர் சொன்ன எப்படி பண்ணுவார்? சொன்ன மாதிரி செய்வார். நான் எப்படி, அதாவது யோசேப்புடைய கதை தெரியும் இல்லையா? அதுலேருந்து போவோம். சகோதரர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. கரெக்டாக? யாருக்கெல்லாம் கதை தெரியும்? கதை தெரிஞ்சவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். கதை கையை உயர்த்தி காட்டுங்க சார். எத்தனை பேர் கதை தெரியாது? நான் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தான் பார்த்தியா, யோசேப்பு கதையே தெரியலை, என்ன அநியாயம். யோசேப்புக்கு ஒரு கனவு வருது, அவன் சின்ன பையனாக இருக்கும்போது. கனவு என்னன்னா, தன்னோட சகோதரர்கள் எல்லாரை விட இவன் பெரிய ஆளாக இருப்பான்றது தான் கனவு. ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, இப்போ இந்த கனவு போயிட்டு என்ன பண்ணுறான், சகோதரர்கிட்ட சொல்கிறான். சகோதரர்கிட்ட சொன்னால் சகோதரர்லாம் சண்டைக்கு வந்துட்டான். அது எப்போ என்னை விட நீ பெரிய ஆளாக இருப்ப அப்படின்னு. ஆமாம், என்ன மாதிரி இருப்பேன்னு சொன்னால் போகணும், என்னை விட நீ பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்கிறது நியாயம் இல்லைன்ட்டான். ஆமாம். இப்போ அவன் கனவு வந்தது, இவனுக்குலாம் என்னென்னா கனவு வந்துருச்சு, ஒருவேளை பழிச்சிட்டா அப்படின்னு சகோதரனை கொலை பண்ணலான்னு நினைக்கிறானுங்க. 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறான், ஒருத்தனை இவனை போட்டு தள்ளிலான்னு நினைக்கிறானுங்க. அப்புறம் எப்படியோ தப்பி பொழைச்சி கடவுள் கிருபையில் அவன் என்ன பண்ணுறான், எகிப்துக்கு விற்கப்படுறான். சகோதரர்கள் எகிப்துக்கு விற்றுட்டாங்க, நிர்வாணமாக்குறாங்க, குழியில் போடுறாங்க, ட்ரெஸ்ஸை எடுத்துட்டாங்க, எகிப்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, விற்றுட்டாங்க. நிர்வாணியாக எகிப்துக்கு விற்கப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். கவனிங்க. அப்போது இவனை நிர்வாணமாக்கி விற்றுட்டாங்க. இவனுக்கு ஒரு கனவு. பிரச்சனை என்னென்னா, கர்த்தர் கனவு கொடுத்தாரு பாருங்க, அதுதான் பிரச்சனை. எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, கனவை கர்த்தர் கொடுத்துட்டாரு, இப்போ ஒரு வேளை நிறைவேறிச்சா ரொம்ப போயிடும்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு வழியாக வித்துட்டானுங்க, எகிப்துக்கு போயிட்டான். நான் சொல்கிறேன், கர்த்தர் அசையாமல் இருக்க செய்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்குறேன் சார். அங்கே போன உடனே
எகிப்துக்கு போன உடனே எகிப்துக்கு போன எல்லா இடத்துலையும் அவன் தான் கிங்கு. அப்பா வீட்டில் அவன் தான் செல்ல பிள்ளை. எகிப்துக்கு போனால் போத்திபாவோட வீட்டில் அவன் தான் எல்லா நிர்வாகிகளுக்கும் மேலான நிர்வாகி. ஜெயிலுக்கு போகிறான், அங்கே போனால் அவன் தான் என்னது, ஜெயிலருக்கு அடுத்து அவன் தான். நான் சொல்கிறேன், நீ எங்கே இருக்கியோ அங்கே பெட்டராக தான் இருப்ப, பெஸ்ட்டாக தான் இருப்ப, மேலே தான் இருப்ப, கீழே இருக்க மாட்டேன்றேன். எதுவுமே நம்புறாத, நம்புறியா? அசை விட மாட்ட. ஆமென். நீ அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எந்த சோதனையும் யோசேப்பு அசைக்க முடியல. ஏன்னா கனவை கொடுத்தவர் கர்த்தர். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு தரிசனத்தை கொடுத்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை மீட்டு கொண்டவர் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் நீ அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் மேல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. எவ்வளோ நெருக்கம் பாருங்க. சகோதரர்கள் நெருக்கிறாங்க. போத்திபாவோட வீட்டில் இருக்க அங்கே ஒரு அநியாயமாக அபாண்டமான ஒரு பழி. நான் எப்பயுமே அந்த பழி போட்டு கஷ்டப்படுறதெல்லாம் யோசிக்க மாட்டேன் பாருங்க. இவன் ராஜா ஆனவொன்னே அந்த பொம்பளையோடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிறேன். இந்த பொய்யா ஒரு குற்றம் போட்டால, குற்றம் சாட்டினால, அவன் நிலைமை இவன் ராஜா ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். ஆமாம், ராஜா சொல்கிறார், இப்போது பார்வோன் சொல்கிறாரு, உன்னுடைய கட்டளையை தவிர வேறு ஒருத்தரும் ஒன்றும் செய்ய, ஒரு நாய் கூட வாயை திறக்கக்கூடாதுன்றார். ஆமாம், நீ சொல்கிறது தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த அம்மாவோடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரில. ஆமாம், நானாக இருந்தால் ஆமாம் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் வச்சுருப்பேன். வெளியே விடக்கூடாது அப்படின்னு, வெளியிலே விடக்கூடாது. ஆமாம், அவன் நல்லவன் நினைக்கிறேன் என்னை விட. ஆமாவா? டே சரியில்லை, கவனிங்க. ஸோ அப்போது எவ்வளவு போராட்டம் நெருக்கம் மேட்ரே இல்லை. எனக்கு ஒரு தரிசனத்தை கற்றுத்தான். என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், என் அழைப்பு நிறைவேறும்படி நடத்துவார், நான் அசைக்கப்படுவது இல்லை. கையை மேலே தட்டி ஆமென் சொல்ல கேட்குறேங்க. அல்லேலூயா. சரி, அசைக்கப்படுவதில்லைன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அப்படி சொல்லணும், நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம இப்படி சொல்லணும்னா என்ன பண்ணலாம், ஏராளமான ஆட்களை எடுத்து சொல்லலாம். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறார் பாருங்க. அபிஷேகம் பண்ணுறார். முதல்ல கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் சூப்பராக போகுது. எங்கே போனாலும் வெற்றி, எல்லாம் கொண்டாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 அப்படின்றாங்க. ஆமாம், ஒரு ஜாலி ஆகிட்டார், பயங்கர ஜாலியாக சுற்றுறாரு. திடீர்னு பார்த்தா சவுல் இவனை கொலை பண்ண வந்துட்டான். யார்? மாமனார் கொலை பண்ண தேடிட்டு இருக்கான். இவன் போய் குகையாக சுற்றுறான். குகையா? ஆமாம், எத்தனை குகை, எத்தனை இடம் ஓடி போய் கிடச்சா எதிரிகளுடைய ஊருக்கே ஓட்டான், பெலிஸ்தர்களுடைய ஊருக்கே ஓடிட்டான். ஆனாலும் நான் சொல்கிறேன், தாவீது அசைவுறாமல் பாதுகாத்தவர் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொன்னீங்கன்னா அசைக்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நீங்களும் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கங்கள் வரட்டும், எவ்வளவு தேவைகள் வரட்டும், அசைக்கப்பட மாட்டீங்க. தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவையை சந்திக்கிற தேவன் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. முக்கியமான விஷயத்துக்கு போவோம். இப்போ இதெல்லாம் அப்படியே வச்சுப்போம். வாக்குத்தத்தெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பிரசங்கத்துக்கு வருவோம். கவனிங்க, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த வாழ்க்கையின் அனுபவம் இருக்கு? ஆண்டவரை எனக்கு முன்னாடி வச்சிருக்கேன் அப்படின்ற அனுபவம் இருக்கு. அவங்களாம் சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட். முதல் இடம் என் வாழ்க்கையில் கர்த்தருடையது. கர்த்தருக்கு தான் அந்த இடம். யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? உண்மையாகவே அப்படி இருக்கவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் அப்படிலாம் இல்லை. தன் சொந்த விருப்பத்துக்கு தான் முதல் இடம், சொந்த எண்ணத்துக்கு தான் முதல் இடம். இல்லை, பைபிள் சொல்லுது, தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எனக்கு முன்பாக, நான் அவரை முன்னாடி வச்சிருக்கிறதுனால எனக்கு ஒன்று தெரியுது, அவர் என் வலது பக்கத்தில் தான் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது. இவன் முன்னாடி வச்சதுனால அவர் வலது பக்கத்தில் வரல, அவர் வலது பக்கத்தில் தான் இருக்காரு. எனக்கு எப்போ தெரியுமா அது தெரியுது? நான் அவரை முன்பாக நிறுத்தும் பொழுது எனக்கு ஒன்று புரியுது, எனக்கு ஒரு அறிவு வருது. என் வலது பக்கத்தில் இருக்கிறவர் என்னை அசைக்கப்படாமல் பாதுகாப்பார். கையை மேலே தட்டும் சார்.
சரி கவனிங்க கவனிங்க கவனிங்க, லிசன். எப்போ கடவுளை உணர முடியும்? when we can feel God, when we can, அது இப்படி சொல்கிறேன், எப்பொழுது தேவனை என்ஜாய் பண்ண முடியும்னா, முதல்ல கடவுளை முன்பாக வைக்கிறவன், கடவுளுக்கு முன் உரிமை கொடுக்கிறவன், முதல்ல இருக்கிற எல்லாத்தையும் கடவுளுக்கு கொண்டு வந்து வைக்கிறவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் டே. உன்னுடைய நாள் தொடங்கும் போதுலேருந்து அது ஆரம்பிக்குது. நல்லா ஆமேன்னு சொல்ல கேட்குறேன் பாருங்கள். அதாவது ப்ரேயர், நான் இன்னைக்கு ப்ரேயரை பற்றி தான் பேசணும்னு விரும்புகிறேன். நிறைய தான் பேசணும்னு விரும்புகிறேன். நான் ஆழமாக உணர்த்தப்படுறேன். இந்த சபையில் ஜபம் கம்மியாக இருக்கிறதாக நான் உணர்றேன். ஜபிப்பவர்கள் கம்மியாக இருக்கிறாங்கன்றதை நான் ஆவியில் உணர்றேன். ஐ சென்ஸ் இன் மை ஸ்பிரிட். என்னோட ஆவியில் நான் என்ன பண்ணுறத பாருங்கள். என் பிரசங்கம் நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு நாளும் சொன்னது இல்லை. அது இல்லை என்னுடைய பிரசங்கம். நான் என்ன சொல்கிறேன், சரியாக ஜபம் பண்ணுன்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சரியா பாருங்க, நீண்ட ஜபம் அது தேவையானா இல்லை. அதிக வார்த்தையினால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமான வார்த்தைகள் தேவையில்லை. என்ன தேவை? நீண்ட பிரசனத்தில் இருக்கிற ஜபம். பிரசனத்தில் நீ எவ்வளோ நேரம் இருக்கிற? ஆர் யூ இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதுனா என்ன? தேவனுடைய சமூகத்தில் வாழ்வது, அந்த பிரசன்ஸை அனுபவிப்பது, அல்லது அதை முன்பாக நிறுத்துவது. ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னத்தில் வாழாத எந்த மனுஷனும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியாது. யூ கேனாட் லிவ் அ பிளஸ்ஸிங் லைஃப். நல்லா கவனிக்கணும். ஜபம் 1 மணி நேரம் முழங்கால் போட்டியா, 2 மணி நேரம் முழங்கால் போட்டியா, அது இல்லை விஷயம். அது என்னல்ல, அது விஷயம் இல்லை. ஆனால் தேவ சமூகம் உன்னோடு இருக்கா? ஆர் யூ இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட்? பாருங்க, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சீனாய் மலைக்கு அவனை கூப்பிடுறாரு. பாருங்க, நீ அதிகாலமே வந்து என் சமூகத்தில் நில். கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் மை பிரசன்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவனை பேச சொல்லல, அவனை கேட்க சொல்லல, அவனுக்கு என்ன தருவேன்னு சொல்ல, ஒன்றும் சொல்ல. காலையில் வந்து ஜஸ்ட் ஸ்டாண்ட் இன் மை பிரசன்ஸ். நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். எத்தனை பேர் காலையில் நிற்கிறோம்? எத்தனை பேர் அட்லீஸ்ட் தூங்கி எந்திரிச்ச உடனே, நீ 9, 10, 7, 6, 5 தூங்கி எந்திரிச்ச உடனே நான் போய் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். தூங்கி எந்திரிச்சோன்னு தூக்க காலத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணுவல்ல, சோத்திரம் ஆண்டவரே இந்த காலம் ஆமேன். அது இல்லை, அந்த ஆமேன் நீயே வச்சுக்க. அது அவருக்கும் கேட்காது, உனக்கும் புரியாது. ஏன்னா நீ மனப்பாடம் பண்ணியிருப்ப பல வருஷமாக. அதுதான் பண்ணுவேன். அதை சொல்ல அந்த ஜபம் பண்ணு, தேவை, பிரச்சனை இல்லை. நைட் தூங்கும்போது ஆண்டவரே பாதுகாத்துக்கொள்ளுங்க, என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எனக்கு மனைவியை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பிள்ளைங்களை, அதெல்லாம் நல்லது பண்ணு. ஆனால் அந்த ஜபத்தை பற்றி நான் பேசவே இல்லை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் ப்ரேயர். நான் எதை பற்றி பேச தெரியுமா? தேவ சமூகத்தில் வந்து நின்றாயா? Do you feel the presence of God? நீ உள்ள வரும்போது, நீ துதிக்கும் போது, இல்லை கண்ணை மூடும் போது தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட தேவ பிரசன்னத்தை உணர முடியுதா? அதுதான் சார் முக்கியம். அதை செய்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்ற நான். நல்ல ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. அதை செய்யலைன்னா, என்ன கவனி, தலையெல்லாம் குனின்னு அவசியம் இல்லை. அதை செய்யலைன்னா நீ வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்ட. வெற்றி உன் கைக்கு நேராக இருக்கும், உன்னால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா உனக்கு லைட் இல்லை, உனக்கு என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை. நீ கூடுன போல தடவிக்கிட்டே இருப்ப. அதனால தான் தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை முன்னாடி வச்ச உடனே எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? அவர் என் வலது பார்சத்தில் தான் இருக்கிறாருன்னு தெரியும். இப்போ எனக்கு இன்னொன்று தெரியுது, நான் அசைக்கப்படுவதில்லை. கையை மேலே தட்டி ஆமென் சொல்ல வேணாமா? சார் ஜபம்ன்றது என்ன, ப்ரேயர்ன்றது என்ன? நீண்ட வார்த்தைகள் இல்லை சார் ப்ரேயர். ஜபம்ன்றது தெரியுமா? சொற்ப வார்த்தைகள் இருந்தால் கூட போகிறோம். ப்ரெசன்ஸில் நீ பிரசன்னத்துக்குள்ளே போய் உட்கார உனக்கு நேரம் இல்லைன்னு நீ சொன்னா நீ கிறிஸ்தவனாய் வாழ்வதே அர்த்தம் இல்லை. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எப்படிப்பட்டதுன்னா, கடவுளுடைய ஐடியாவை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் ஜெயமாய் வாழ்வது. நீ நினைப்ப இந்த வேலைக்கு போனால் ஆசீர்வதிக்கப்படுவோன்னு ஒரு வேலைக்கு போவ. அந்த வேலையாக இருக்கா அது தேவ நோக்கம். அதை விட பெட்டரை உனக்கு வச்சிருப்பாரு. நீ இந்த பிரசன்னத்தை இருந்தால் மட்டும்தான் அது புரிஞ்சிக்க முடியும். இந்த பிரசன்னத்தை இல்லைன்னா அது நடக்கும். இந்த வேலைக்கு போவ, அங்கே 4-5 குத்து வாங்குவேன், 4-5 கொட்டு வாங்குவேன்,
அப்புறம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு ஊரெல்லாம் சுற்றுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆத்திரம் ஆகிடும். இப்படி இப்படி சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? 10 நாளில் கடக்க வேண்டிய வனாந்தரத்தை இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷமாக கடந்தாங்க. எத்தனை வருஷமா சொல்லுங்கள் சார்? எத்தனை நாளில் கடக்கணும்? அதை 10 நாளில் தாண்டி இருக்கணும். 11ஆவது நாள் உள்ளே போயிருக்கணும். அதிகபட்சம் 11 நாள் தான். 11 நாள் தாண்ட வேண்டிய பிரயாணத்தை அவர்கள் 40 வருடமாய் கடந்தார்கள். ஏன்னா they don't understand God. தேவனை புரிந்து கொள்ள முடியாது, அவர்கள் புரிஞ்சுக்கல. ஏன்னா சமூகம், அவங்களுக்கு முன்னாடி சமூகம் இருந்துச்சு, அவங்க முன்னாடி சமூகம் நடந்துச்சு. அந்த சமூகத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, ஹானர் பண்ண முடியல. ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேங்க. நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா கவனிங்க, லிசன். அப்போது தேவ பிரசன்னம் வந்து நிற்பதுன்னா என்ன? என்னுடைய எண்ணம். கவனிங்க, நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்கள். மூணு விஷயம் சொல்கிறேன். எது வலிமையானது நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல உங்கள் ஆத்மா, உங்களோட டிசிஷன் மேக்கிங் என்னது, அந்த எபிலிட்டி, அது முதல்ல நீங்கள். ரெண்டாவது கடவுள். மூணாவது சாத்தான். இது மூணுத்தில் யார் வலிமையானவங்க, பவர்ஃபுல் யார்? சொல்லுங்க சார் சத்தமா. யார் ஆத்மான்னு சொன்னது? கரெக்டு. பாருங்க, சாத்தான் வலிமையானவனாக இருந்தால் உலகம் முழுக்க இந்நேரம் கெடுத்திருப்பான். இந்நேரம் என்ன பண்ணியிருப்பான், மொத்தமாக எல்லாரையும் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம், தூக்கிருக்கலாம். அவனால் தூக்கியிருக்க முடியும் அவனுக்கு. அவன் அதை செய்ய முடியல. அப்படின்னா அவனுக்கு என்ன அர்த்தம் இல்லை, அவன் வலிமையானவன் அல்ல. சரி, கடவுள் பயங்கர வலிமையானவராக இருந்தால் அவர் முழு உலகத்தையும் ரட்சித்துட்டுலாம். ஆனால் இங்கே இவ்வளோ சின்ன கூட்டம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், திமிரியில் பெரும்பான்மையான கூட்டம் வெளியில் இருக்குது. அப்போ அவரும் வலிமையானவர். ஒரு மனிதனை சந்திக்க வேண்டும், ரட்சிக்கணும்னாலே எதுதான் தேவைப்படுது, அந்த மனிதனுடைய ஒப்புதல் தேவைப்படுது. ஒரு ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். நல்லா சத்தமாக ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. இருக்கலாம், பைபிள் சொல்றது நான் முன் குறிக்கப்பட்டவன், என்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார், இதெல்லாம் நம்ம சொல்லலாம், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஒரு நிச்சயமான உண்மை என்ன, என் இருதயத்தை நான் திறக்காவிட்டால் தேவனே உள்ள வர முடியாது. கரெக்டா இல்லையா? அப்ப எது வலிமையானது? சத்தமா சொல்லுங்க சார், எது சார் வலிமையானது? ரொம்ப முக்கியம் சார். என்னுடைய மனது தான் சார் முக்கியமானது, பயங்கர வலிமையானது. இந்த மனது அங்கீகரிக்காம கடவுளாலேயே ஒன்றும் செய்ய முடியாது. கடவுளாலே ஒன்றும் ஏன் செய்ய முடியாதுன்னா, இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணுமோ அது மனுஷனால் மட்டும்தான் நடக்கணும்னு ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்து மனிதனுடைய கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டார். கையெல்லாம் உயர்த்தி ஆமேன்னு சொல்லியிருக்கலாமே. வசனம் தெரியுமா? எடுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும். கவனிங்க, இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, என்ன அர்த்தம் ஆசீர்வதித்தார்? என்ன கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் கவனிக்கிறீங்க? அப்போ என்ன அர்த்தம்? என்ன சொல்லி என்ன இந்த உலகத்தில் என்ன நடக்கணுமோ அது யார் தான் தீர்மானிக்கணும்? இப்போ யார் தான் எல்லா பவரையும் அவன்கிட்ட கொடுத்துட்டார். எல்லா பவரையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? மனுஷனுடைய கையில் கொடுத்தார். நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க சார். சகல பவரை இப்போ என்கிட்ட தான் இருக்கு. எல்லா பவரையும் மனுஷங்கிட்ட கொடுத்துட்டார். இன்னும் இப்படி சொல்கிறேன் பாருங்க, மனுஷனை எப்படி உண்டாக்குனார்னா அவன் சுயாதீனம் உள்ளவனாக உண்டாக்கினார். இப்போ நீங்கள் இதுவே இருக்குல்ல, நம்ம இப்படி எடுத்துப்போம். கிறிஸ்டியானிட்டி ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க சுதந்திரம். என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீ ரட்சிக்கப்பட்ட நீ இன்னும் டான்ஸ் ஆடலாம், ஆடாமல் இருக்கலாம், குதிக்கலாம், குதிக்காமல் இருக்கலாம், சினிமா பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். பக்குன்னு ஆகுது கொஞ்சம் பேருக்கு. பார்த்துறாத, ஆமாம் பார்க்கறதுக்காக சொல்ல, ஆனால் லிபர்ட்டியை கத்த தந்திருக்காருன்னு சொல்கிறேன். ஐ சே காட் ஹஸ் கிவன் யூ அன் லிபர்ட்டி. ஒரு அற்புதமான சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. பெரிய ஆசீர்வாதம் அதுதான். மனிதனுக்கு பெரிய சாபமும் அதுதான். மனிதனுடைய பெரிய சாபம் என்ன? கர்த்தர் கொடுத்த லிபர்ட்டி. அதனால அவன் என்ன வேணாலும் பண்ணுறான். அதனால அவன் என்ன வேணாலும் பண்ணுறான். அப்புறம் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்றான். ஒருவேளை தண்டனை தப்பு பண்ணவே பலாருன்னு அடிச்சிருந்தாரு வச்சுங்க, ஒரு பையனை
கிட்டே போக மாட்டான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, லிபர்ட்டி கொடுத்துருக்காரு, மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. என்ன வேணாலும் நீ பண்ணலான்றார், என்ன வேணாலும் நீ பண்ணலாம். ஏன்னா நீ சுயாதீனத்திற்கு என்று அழைக்கப்பட்டு இருக்கிறாய். எல்லாம் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லணும் இல்லையா? அப்போ பாருங்க, இந்த சுயாதீனத்துக்கு என்று அழைக்கப்பட்ட நாம எப்போ சரி என்ன வேணாலும் பண்ண கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். நல்லா கவனிங்க. நான் இப்படி சொல்கிறேன், ஒரு தவறான காரியத்தை ஒரு மனுஷன் செய்கிறான்னா அவனை கர்த்தர் தண்டிக்கிறது இல்லை, அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார், அவன் கூட பேசுகிறார், அவனை சரி பண்ணுறார். 99.99% கர்த்தர் அதான் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சம் ரேர் அக்கேஷன்ஸ் ஒரு சில சிக்ஷைகளை நம்ம பார்க்குறோம், ஆனால் அது தேவனால் தான் வந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாது. பட் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறார், நேசிக்கிறார், அவனை உருவாக்கணும்னு தான் விரும்புகிறார். அதில் மாற்று கருத்துன்றதே இமியளவும் அவர் கிடையாது, இமியளவும் அவருக்கு கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஆனால் பூமியில் அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா? அங்கே தான் கேள்வி. பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவானா? கிடையாது. பூமியில் ஆசீர்வதிக்கப்படுறோன்னா கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான கர்த்தரை முன்பாக வைக்கிறவன் அவன் என்ன பண்ண மாட்டான், மற்ற எதையும் முன்னாடி வைக்க. நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க சார். கர்த்தரை முன்னாடி வைக்கிற ஒரு நபர் மற்ற எதையும் முன்பாக வைக்க மாட்டான். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? இது எங்கே தெரியுமா? இந்த ப்ராக்டிஸ் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? காலையில் எந்திரிச்ச உடனே உலகமே எதிர்த்தாலும் அவர் சமூகத்தில் போய் உட்காருவேன், அவரை தேடுவேன், அவரை நேசிப்பேன், அவர் கூட பேசுவேன்னு ஒரு 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 உனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்விக்ஷன் உண்டாகுதில்ல, உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகுதில்ல, அங்கேருந்து அது தொடங்குது. நல்லா ஆமென்னு சொல்ல கேட்குறேன். கவனிங்க, லிசன். தேவ சமூகத்துக்குள்ளே இல்லாத ஒருத்தனால கடவுள் அவனுக்காக என்ன வைத்திருக்கான்றதை அறிய முடியாது. he cannot. அவன் என்ன முட்டி மோதி என்ன பண்ணாலும் அவனுக்காக தேவன் என்ன வைத்திருக்கார் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா ஆமென்னு சொல்ல கேட்குறேன், சத்தமாக ஆமென்னு சொல்ல கேட்குறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, we are moved by the impulses of the Holy Spirit. நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். ஆமென்னு சொல்ல கேட்குறேன். அப்போ எப்போ தேவ ஆவியினால் நடத்தப்படுவோம்? எப்போ நீ பிரசன்னத்துக்குள்ளே இல்லாமல் நீ தேவ ஆவியினால் நடத்தப்படுவது எப்படி உணர்வ? எப்படி உணர்வ? ரொம்ப முக்கியம் சார். பிரசன்ஸ்குள்ள சமூகத்துக்குள்ளே வாழ்வதற்கு முதல்ல என்ன பண்ண, உங்களை அர்ப்பணிக்கணும். நல்லா ஆமென்லாம் சொல்ல மாட்டீங்க. என்னங்க வேற என்னமோ எதிர்பார்த்து வந்து இவர் இந்த பிரசங்கம் பண்ணுறாரு. ஆமாம், ரொம்ப முக்கியமான பிரசங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் இது. ஏன்னா ஆவியானவர் என்கிட்ட திட்டமாக ஒரு வார்த்தையை தரதை நான் உணர்றேன். ஆமாம், ஏன்னா நானும் இந்த சமீப நாட்கள் நிறைய சுத்திரம் பாருங்கள், தேவ சமூகத்தில் உட்காருகிற நேரத்தை நான் இழக்கிறனோ என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது. இல்லை, நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் எந்த சூழ்நிலையும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது பிரசன்னத்துக்குள்ளே உட்காருவது. நான் பிரசன்னத்துக்குள்ளே தான் இருக்கேன். நான் எந்த வேலை செஞ்சாலும், ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் நான் ஆண்டவரோட பேசுகிறேன், ஆண்டோட தான் அந்த சமூகத்தை நான் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு ஊழியத்தை ஒத்துக்கிறதா இருந்தால் கூட ஆண்டவர் என் கூட வரணும், ஆண்டவர் பேசணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நான் யார், இண்டிவிஜுவலாக ஒரு தனி நபரா எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு தனி நபரா ஆண்டவருடைய சமூகத்தை நான் எவ்வளோ அனுபவிக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுதான். நான் சொல்கிறேன், ஒரு வேளை இங்கே இருக்கிற யாராகலும் இந்த சமூகத்துக்குள்ளே இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஐ கால் யூ பேக். நான் மறுபடியும் உங்களை அழைக்கிறேன். இது நான் இல்லை, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மறுபடியும் சமூகத்துக்குள்ளே வா. கரங்களை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்ல விரும்பினா நல்லா ஆமென் சொல்ல கேட்குறேன்.